ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வரதுக்கு ஏற்ற போல் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. என்னென்னா, நம்ம தக்காளி வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம இது வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்புறம் டெய்லி வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அன்னன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அன்னன்னைக்கு கூட செஞ்சுக்கலாம். தக்காளி சாதம் அப்படின்னாலே நிறைய எல்லாருக்கும் பிடிக்கும். அதுபோல் சூப்பரான ஒரு தக்காளி தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை முதல்ல வேக வச்சுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க தக்காளி வேக வைக்கிறாங்களே அக்கா, ஊறுகாய் செய்ய போகிறீங்களோ, ஊறுகாய் செய்ய போகிறாங்க போல் அப்படின்னு நினைப்பீங்க. ஊறுகாயெல்லாம் கிடையாது. இது வந்து தக்காளி தொக்கு, ஊறுகாய் இல்லை. தக்காளியை வேக வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. ஏன்னா தக்காளி சாதம் வந்து நம்ம டக்குன்னு ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. ஏதாவது செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சோம்னா தக்காளி சாதம் செய்வோம் அப்படின்னு சொல்லி செய்வோம். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது நிறைய மசாலாவும் தேவைப்படாது, சிம்பிளாக செய்யக்கூடியது. அது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி கூட ஒரு 10 மிளகாய் சேர்த்து வேக வச்சிடலாம். இது ரெண்டுமே வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெண்டையும் வேக வச்சுக்கலாம். ஏன்னா மிளகாய் ஏன் போட்டேன்னா, இது வந்து தக்காளி கூட சேர்த்து வந்து அரைக்க போகிறோம். அதனால மிளகாய் இது கூட போட்டோன்னா நல்லா சாஃப்டாக அந்த திப்பியாக வரும். பார்த்தீங்களா, மிளகாயில் அந்த மாதிரிலாம் வராமல் சாஃப்டாக அப்படியே வலுன்னு அரைச்சி வரும். அதுக்காக ரெண்டையுமே வேக வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம அப்புறம் எடுத்து அரை வச்சுக்கலாம். தக்காளி வெந்துருச்சு, எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இது தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ஆறாது சீக்கிரம். அதனால் ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா ஆறிடும். அப்படியே சூடாக இருக்கிறப்பவே அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சோன்னா கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்ப உங்களுக்கு தொக்குக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும்னா இந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கியெல்லாம் போடணும்லாம் இல்லை. அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தோலெல்லாம் தனியாக எடுத்து போட்டுற வேண்டியதுதான். மிளகாயோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு 10 போல் பூண்டு பல் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கூடவே கொஞ்சம் வெந்தயம், சும்மா ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கணும். கடுகு கூட வெந்தயம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால நல்ல மனம் கமன்னு இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கலர் மாதிரியெல்லாம் வதங்க தேவையில்லை. நம்ம எப்பயுமே தக்காளி தொக்குக்கு எந்த மாதிரி வதக்குவோமா, சாஃப்டாக வதக்கும்ல, அது போல் வதக்கிட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், அப்படியே வெறும் பேஸ்ட் மட்டும் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து கலப்போம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நல்ல கலருக்காக, காரமும் அதிகம் இருக்காது, நல்ல கலராகவும் இருக்கும் இல்லையா, அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கூடவே உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வேகும். பார்த்திங்களா, அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த டைம் போல் பார்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். மசாலா போட்ட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு மட்டும் சரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா எவ்வளோக்கும் சாதம் போட்டு கிளறணும் அப்படின்னா கூட நீங்கள் கிளறிக்கலாம். இல்லை இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மதியம் லஞ்ச் டைமில் செஞ்சீங்க அப்படின்னா, சாயங்காலம் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா இது வந்து சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோம்னா சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு வந்து சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். என்ன சொல்ல, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போ மீதி சட்டியில் வந்து நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். சோறை போட்டு கிளறி அப்படியே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா அதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே கண்ணுப்படாது. அவங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு பருக்கு சோறை மீதி வைக்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த கடாய் என்ன கடாய் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதோட லிங்க்கும் நீங்கள் கேட்குறீங்க. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா
ஹார்டு அனாலிஸ்டு அப்படின்ற ஒரு கடாய், நான்ஸ்டிக் கிடையாது. நல்லா இருக்கும், தாளிக்கிறதுக்கு அடி பிடிக்காது. ஏன்னா நல்ல கனமாக இருக்கிறதுனால அடி பிடிக்காது, நல்லா ஒட்டாமல் வரும். அதே போல் நார்மல் மெட்டல் ஸ்பூன் கூட போட்டு நம்ம வதக்கினாலும் அதில் கோடு எதுவும் விழுகாது. நல்லா இருக்கும். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கடாய் எல்லாமே ஃபியூச்சராக தான். நான்ஸ்டிக்கு, அப்புறம் தோசைக்கல், நான்ஸ்டிக்கில் இருக்க சின்ன சின்ன கடாயில் இருக்கலாம், அது எல்லாமே ஃபியூச்சரில் தான் வாங்கி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கழுவுறதுக்கு செய்கிறதுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு உழைக்குது. அதே போல் நீங்கள் வாங்குறப்பையும் நல்லா கனமாக இருக்கான்னு பார்த்து வாங்கி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் கடாய். உங்களுக்கு இதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்களேன். இது தாராளமாக 1 கிலோ கறி, 1 கிலோ சிக்கன், மட்டன்லாம் 1 கிலோ தாராளமாக செய்யலாம். அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், ஒரு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு கடுகு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி தக்காளியோட தோல் இது எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுக்கு தான் சொன்னேன், ஒரு பருக்க சோறு கூட மீதியாகாது, அந்த அளவுக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது கூட ஒரு முட்டை வேக வச்சு கொடுத்து விடுங்க, இல்லைன்னா வறுவல் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா போதும், அப்புறம் சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரைஸ். சூப்பராக இது போல் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைடிஷ் வந்து உங்கள் பசங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்து விடுங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறமா வாழைக்காய் வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், அப்புறமா வாழைக்காய் வறுவல், இந்த மாதிரி சோயா வறுவல், இது மாதிரி எந்த சைடிஷாக இருந்தாலும் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுத்து விட்டு இந்த ரைஸையும் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா பாக்ஸில் ஒத்த சோறு மீதியாகுது. அந்த அந்த குழம்போட வடு கூட இருக்காது, அதை கூட வலித்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலை, அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அடுத்து உப்பு, உருளைக்கிழங்கு போட்டு உப்பு சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ கலந்து விட்டுருவோம். உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறலாம். வேகட்டும். அடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம் 1/4 ஸ்பூன், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கலர் மாறியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள் ரொம்ப நல்லா வெந்து அதுக்கப்புறமா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, அருமை வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். குறப்பாக பவுட்ரு பண்ணணும். என்னென்னா இந்த மாதிரி நல்ல பவுட்ரு ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து நல்ல குறப்பாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பவுடரில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பவுட்ரு மீதி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த வறுவல் பண்ணாலும் இந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். கத்தரிக்காய் வறுவல், அப்புறமா சேனக்கிழங்கு வறுவல், இது ஏதோ ஒரு வறுவல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிடாதீங்க, குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா காரத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. மிளகாத்தூள் அந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஒரு 30 செகண்ட் அளவுக்கு நீங்கள் டைம் வச்சுட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.